திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளி வளாகத்தை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே உள்ள பள்ளக்கொல்லை கிராமம். இந்த கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்த அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியானது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஒன்றியம் அனந்தபுரம் ஊராட்சி உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியானது போலூர் அரசு தொடக்கப்பள்ளியின் கீழ் செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த பள்ளியில் தற்போது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 75 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். ஆனால் இந்த 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் இந்த மாணவர்களுக்கு தற்போது ஒரு ஆசிரியை மட்டுமே பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பள்ளியில் போதிய கேள்விக்குறியாக உள்ளது என கூறி பலமுறை ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதால் கூடுதலாக நியமிக்கப்பட வேண்டும் என அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் பெற்றோர்களும் போலூர் வட்டார கல்வி அலுவலகத்தில் பலமுறை முறையிட்டும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் பலமுறை மனுக்கள் அளித்தையும் இதுவரை கூடுதல் ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் கோபமடைந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களும் பொதுமக்களும் இன்று ஒன்று திரண்டு பள்ளிக்கு சென்ற மாணவர்களை வீட்டுக்கு அழைத்து வர சென்று ஒன்று என்று பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதால் எங்கள் பிள்ளையின் கல்விகள் கேள்விக்குறியாக உள்ளது. எனவே இந்த பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று கூறி பள்ளியை இழுத்து பூட்டு போட்டனர். மேலும் வளாகத்தின் முன்பு பெற்றோர்களும் பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் நாங்கள் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம், கூடுதலாக பெற்றோர்கள் ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும் என பெற்றோர்கள் அறிவித்து தங்களுடைய இன்று பள்ளிக்கு வந்த மாணவர்கள் அனைவரையும் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு அழைத்து சென்றதால் பரபரப்பு நிலவி வருகிறது. கிருஷ்ணவேணி, அந்த பகுதியில் போலூர் அரசு தொடக்கப்பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் பெற்றோர்கள் மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். எங்க ஸ்கூலுக்கு தேவையான ஆசிரியர்கள் இல்ல, ஒரே ஒரு டீச்சர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களால 75 பிள்ளைங்க இருக்கிறாங்க மொத்தமா. அவங்கள சமாளிக்க முடியல. படிப்பு ரொம்ப பாதிக்கப்படுது. ஸ்கூலுக்கு தேவையான போதிய வசதி இல்ல, சாலை வசதி இல்ல. மழை காலத்துல தண்ணி நிறைய தேங்குது. ரோட்ல இருந்து பசங்க நடந்து வர வழி இல்ல. பசங்களோட படிப்பு ரொம்ப பாதிக்குது. எங்களுக்கு போதுமான டீச்சர் போடுற வரைக்கும் நாங்க ஸ்கூல் அனுப்ப மாட்டோம். நாங்க ஸ்கூல் உள்ளவே பசங்களை வெளியே தான் நிக்க வச்சுன்னு இருக்கிறோம். ஸ்கூல்ல டீச்சர் போடுற வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்த தலைமை ஆசிரியரும் இன்னொரு ஆசிரியரும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. 5 மாசமா ஒரே ஒரு டீச்சர் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 75 பிள்ளைங்களா அவங்க ஒருத்தரால எப்படி பாத்துக்க முடியும்? எங்களுக்கு இன்னொரு பர்மனன்ட் டீச்சர் வேணும். போராட்டம் பண்றோம் சார். நாங்க பசங்க எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் முன்னாடி உட்காந்து டீச்சர், பேரண்ட்ஸ் எல்லாம் பெற்றோர் எல்லாம் சேர்ந்து நாங்க போராட்டம் பண்ணி இருக்கோம் சார். எங்களுக்கு கண்டிப்பா டீச்சர் வசதி வேணும். இந்த பள்ளிக்கூடத்துல 75 மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான ஆசிரியர் கிடையாது. ஒரே ஆசிரியர் 3 மாசமா இந்த பசங்களை பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்காக நாங்க பெட்டிஷன் கொடுத்தோம், கரெக்டான ஆசிரியர்கள் கொடுக்கல. இதனால பசங்களோட கல்வி தகுதி ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. அதே போல நாங்க இங்கிருந்து வேற பள்ளிக்கு போனாங்க 6 கிலோமீட்டர் தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. இப்ப பசங்களுக்கு நாங்க இங்கிருந்து அனுப்ப முடியாது. அதனால பர்மனண்டா இருக்க டீச்சர், ரெகுலரா வர டீச்சரை எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். முதல்வர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ற முதல்வர் எங்க பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரியான ஆசிரியரை இங்க அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க சரியான ஒரு ஏற்பாடு பண்ணலனாக்கா எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம்.